ஒருத்தரோட பெயின் அவங்க சொன்னா மட்டும் தான் தெரியும். சொல்லலைன்னா கண்டிப்பா தெரியாது. அந்த பெயின மறைச்சிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே பேசினா கூட, அவங்க நல்லா இருக்காங்கன்னு தான் வெளியில இருக்கிறவங்க நெனைப்பாங்க. ஆனா நான் மோஸ்ட்லி வந்து 2 நாள், 3 நாள் மறைப்பேன். 4வது நாள் நானே சொல்லிர்றேன். ஹீமோகுளோபின் லெவல் வந்து நான் செக் பண்ணப்போ 6 பாயிண்ட் இருந்ததுங்க. பிளட் ஏத்தி நான் வந்து தேத்தி வச்சிருந்த உடம்பு மறுபடியும் டவுன் ஆச்சு. எதனால டவுன் ஆச்சு? என் பையனுக்கு என்ன பிரச்சனை? நான் காலையில ஏன் அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படின்றது தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். எனக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டாக்டர் குடுத்த அந்த டேப்லெட்ட நான் கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா எந்த ரிசல்ட்டுமே எனக்கு கிடைக்கலைங்க. டாக்டர் சொன்னதுலருந்து 1 மாசம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். எனக்கு அதுல ரிசல்ட் கிடைக்கல. நெறைய டயர்ட் இருந்தது. மறுபடியும் கை கால்லாம் ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாசம் எனக்கு ஹெவி ப்ளீடிங் வந்து ஒரு 15 டேஸ் வந்து இருந்தது. அதனால நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்றது மைண்ட்ல இருந்தது. ஆனா திடீர்னு காலையில என்ன ஆயிருச்சுன்னா, நான் சாப்பாடு செஞ்சேன். சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்லயும் எடுத்து வச்சேன். சின்ன பையன் எழுந்தப்போ கொஞ்சம் டல்லா தான் இருந்தான். ஆனா அவன் வந்து குளிக்கிறது, அவன் கிளம்புறது இதெல்லாம் பண்ணிட்டே தான் இருந்தான். நானும் சமையல் வேலை பார்த்தது, சாப்பாடு எடுத்து வைக்கிறதுன்னு வேலை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறப்ப தான் அவன் ரொம்ப தெரிஞ்சது அவனுக்கு ரொம்ப முடியல அப்படின்றது. என்னாச்சுன்னு கேட்கிறப்ப ரொம்ப உடம்பெல்லாம் நெருப்பா கொதிச்சுது. அதனால வேற வழி இல்லாம டாக்டர் கிட்ட இம்மீடியட்டா கூப்பிட்டு போயிரணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே பெரிய பையன மட்டும் காலையில ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு நானும் சின்ன பையனும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனோம். பக்கத்துல தான் ஒரு டாக்டர பார்த்தோம். அவங்க வந்து லேடி டாக்டர் தான். பெண்களுக்கும் பார்க்குறாங்க, சின்ன பசங்களுக்கும் பார்க்குறாங்க. அவங்க கிட்ட போய் பார்த்ததுல சின்ன பையனுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரி அவனுக்கு இந்தந்த மெடிசன்லாம் குடுக்குறோம். இவனுக்கு வந்து சடனா வந்து ஃபீவர் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ரெகுலரா நான் பார்க்குற டாக்டர் நுங்கம்பாக்கத்துல இருக்காரு. அவர வந்து எனக்கு சடனா போய் பார்க்க முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டேன். அந்த மருந்தெல்லாம் பார்த்துட்டு அவங்களே சொன்னாங்க, நார்மல் ஃபீவர் தான். நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க குடுக்குற மெடிசனே ஆன்டிபயாட்டிக் இருக்கிறதுனால நீங்க பயப்பட தேவையில்ல. அது காலையில, நைட்டு 2 வேளைக்கு மட்டும் 250 எம்ஜி வந்து பாராசிட்டமால் மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 வேளைக்கு மட்டும் தான். 2 டேஸ் எடுத்துட்டு ஃபீவர் ஸ்டாப் ஆகலைன்னா, நீங்க ரெகுலரா பார்க்குற டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. வேற எதுவுமே எடுத்துக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட பாராசிட்டமால் வீட்ல இருக்குன்னு சொன்னேன். அதனால அதுல 500 எம்ஜி தான் என்கிட்ட இருக்கு. அதனால அதுல பாதி வந்து போட்டுக்க சொன்னாங்க. காலையில வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாதி டேப்லெட்ட உடைச்சு அவனுக்கு குடுத்துட்டு, மத்த மெடிசனையும் குடுத்துட்டு, கொஞ்சம் லேட்டா தான் இன்னைக்கு வேலைக்கு போனேன். அவன ஸ்கூலுக்கு அனுப்பல. வீட்ல தான் இருந்தான். தனியா விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது. வேற வழி இல்ல. நானும் போகலைன்னா, கண்டிப்பா ஓனர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆவாரு. அவனுக்கு நான் சாப்பாடு எடுத்து வச்சிருந்தேன்ல, அத மதியத்துக்கு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போனேன். ஆனா ரொம்பவே நிம்மதி இல்லாம தான் போனேன். இப்ப வந்து பார்த்தேன் ஃபீவர் இருந்தது. மறுபடியும் வந்து பாராசிட்டமால் போட்டு விட்டுருக்கேன். இது வந்து பையனுக்கு நடந்தது. எனக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்லிர்றேன். ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியா இருந்தது. நான் வந்து பையனுக்கு போறப்பவே எனக்கும் சேர்த்து நான் பார்த்தேன். பையனுக்கு கேட்டுட்டு எனக்கு வந்து என்னன்னு கேட்டேன். "ஏன் டாக்டர் எனக்கு இந்த மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றது? இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா?" அப்படின்னு கேட்டதுக்கு, கர்ப்பப்பைய எடுத்துறது தான் நல்லதுன்னு சொன்னாங்க. நெறைய பேர் கர்ப்பப்பைய எடுத்துர்றாங்க. உங்க உடம்பு தான் பலகீனமாயிட்டே இருக்கும். காலதாமதம்லாம் படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் கேட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு தான் நான் வேலைக்கு போனேன். பையன வந்து வீட்ல விட்டுட்டு போனேன். நான் 2 டேஸ்க்கு முன்னாலயே ஹீமோகுளோபின் லெவல் செக் பண்ணினேன். நான் டாக்டர் கிட்ட எனக்கு தான் போகணும்னு நான் நெனச்சேன். ஆனா பையனுக்கு உடம்பு சரியில்லன்றதுனால அவனுக்கு போயிட்டு அப்படியே எனக்கும் சேர்த்து கேட்டுட்டு வந்தேன். நானும் டேப்லெட் எடுக்கிறப்போ ரொம்ப நம்பிக்கையா தாங்க எடுத்துட்டு இருந்தேன். எடுக்க எடுக்க ரிசல்ட் தெரியல. டாக்டர் என்ன சொன்னாங்க, லாஸ்ட்டா பார்த்த டாக்டர், "நீங்க டேப்லெட் எடுங்க. ஒருவேளை இது சரியாகலைன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. நான் இன்னைக்கு பையனுக்கு போனப்போ பக்கத்துலேயே இங்கே ஒரு லேடி டாக்டர் கிட்ட இப்போ பார்த்துருக்கேன். இவங்க இப்போ ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்னொரு நாள் வந்து அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லணும். டேப்லெட்ல எனக்கு யூஸ் ஆகலை, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கணும். லாஸ்ட்டாக பிளட் ஏற்றிருந்த டைம் எனக்கு 8 பாயிண்ட் இருந்தது. அது வந்து டவுன் ஆகி இந்த 1 மாசத்துல எனக்கு 2 பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்ப என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, யாரோட பிளட்டையும் நான் ஏத்தவே மாட்டேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் வாழறதுக்காக அடுத்தவங்க பிளட் எல்லாம் நான் வந்து ஏத்திக்கிட்டேன்.
அதே போல தான் இப்ப கர்ப்பப்பை எடுத்தா தான் நான் கொஞ்சம் நல்லபடியா வாழ முடியும் அப்படின்றது இருந்ததுன்னா, நான் கண்டிப்பா கர்ப்பப்பை எடுத்தரலாம் அப்படின்ற முடிவுல தான் நான் இருக்கேன். எனர்ஜி கொஞ்சம் கிடைச்சது மாதிரி இருந்தது. மறுபடியும் அது டவுன் ஆகுது. நான் இதே மாதிரி மாசம் மாசம் நான் சாப்பிடுற சாப்பாடு, என்னோட நான் கஷ்டப்பட்டு சேர்க்கிற அந்த உடம்புல இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து வேஸ்ட்டா போகுது. நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து என்ன நான் காப்பாத்தி நான் கஷ்டப்பட்டு சாப்பிடுறேன். ஒரு சாப்பாட கூட இஷ்டப்பட்டு சாப்பிடாம, கஷ்டப்பட்டு சாப்பிடுற மாதிரி தான் நான் சாப்பிடுறேன். சில நேரங்கள்ல பசிக்க மாட்டேங்குது. சில நேரம் சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதையும் மீறி நான் வாழ்றதுக்காக நான் சாப்பிடுறேன். சாப்பிட்டதும் வேஸ்ட்டா போகுது. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அதனால நான் கர்ப்பப்பை எடுக்கலான்னு தான் இருக்கேன். அதுக்கும் ஒரு டைம் பார்த்து நான் எடுத்தரலாம் அப்படின்ற முடிவுக்கு இப்போ வந்துட்டேன். முன்னால அந்த மாதிரி நான் எடுக்கவே கூடாதுன்ற நெனப்புல இருந்தேன். ஆ பசங்களுக்காக இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் எடுக்கலான்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் சொன்னாங்க. நான் கர்ப்பப்பை எடுத்துட்டு இப்ப நல்லா தான் இருக்கேன். நீங்க தைரியமா எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்பவுமே கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ரொம்ப தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அது மாதிரி தான் நான் இப்ப ரொம்பவே தைரியமா இருக்கேன். நான் பேசுறப்போ உங்களுக்கு தெரியுதா? நான் கான்ஃபிடென்ட்டா பேசுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? பார்க்கலாம். என்ன பிரச்சனையானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற நெனப்புல தான் இருக்கேன். ஆ பிரச்சனை வராம இருக்காது. இந்த பூமியில வாழ்றப்போ நம்ம என்ன கஷ்டம் அனுபவிக்கணும்னு நமக்கு எழுதியிருக்கோ, கடவுள் விதிச்சிருக்காரோ, அதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தாலும் சரி, அத நம்ம தாங்கி தான் ஆகணும். இந்த சூழ்நிலையையும் நான் மனதைரியத்தோட கடந்து போகணும்னு நெனைக்கிறேன். நான் இந்த நிலைமையோட ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறதுன்றது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நான் செய்றேன். ஒவ்வொருத்தரும் இந்த வாழ்க்கையில நெறைய கஷ்டப்படுறாங்க. நானும் கஷ்டப்படுறேன். என்ன விட நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அத நெனச்சு தான் நான் வந்து நம்மலாம் பரவால்ல, நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு நெனச்சுட்டு என்னோட லைஃப நான் கடந்து போயிட்டுருக்கேன். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றதும் ஒரு முக்கியமான காரணம் நான் லைஃப கடந்து போறது. இவங்கலாம் நமக்கு இருக்காங்கல்ல, நம்ம தனியா இல்ல, நம்ம வந்து அனாதையா இல்ல. நமக்காக இவங்க இருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு சொல்யூஷன் குடுக்கறதுக்கு கூட அவங்க இருக்காங்க. அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பெயினோட என்னால வேலைக்கு போக முடியல தான். கஷ்டமா தான் இருந்தது. இடுப்பு, வயிறு எல்லாமே வலிச்சது. ஆனா நான் அந்த வேலைய செஞ்சு தானே ஆகணும். நான் ஒவ்வொரு தடவையும் யாரையும் எதிர்பார்த்து வாழ முடியாதுல்ல. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பட வேண்டிய இந்த வலிகள் எல்லாத்தையுமே நம்ம கடந்து தான் போகணும். இது வந்து ஒரு கர்மா. உனக்கு எழுதப்பட்ட விதி. இத வந்து யாரு நெனச்சாலும் மாத்த முடியாது அப்படின்றது சொல்றாங்க. படிச்சவங்க, பெரியவங்க எல்லாரும் சொல்றாங்க. சரி நம்ம இத தாண்டி தானே போகணும். கடந்து பார்ப்போமே அப்படின்னு நெனச்சுட்டு போயிட்டுருக்கேன். பையனுக்கு பேராசிட்டமால் குடுக்கறதுல எனக்கு உடன்பாடே இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபீவர் கண்ட்ரோல் ஆயிரும்னு தான் நெனைக்கிறேன். நைட்டு பார்த்தேன் கொஞ்சம் மைல்டா இருந்தது. ஏன்னா நான் அவனுக்கு ஆல்ரெடி மெடிசின் குடுத்துட்டுருக்கேன்ல. அதுவே வந்து அவனுக்கு நல்லா கியூர் பண்ணிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கூலுக்கு புதுசா போறான்ல. அதனால அங்க இருக்கிற பசங்களோட மிக்ஸ் ஆகுறப்போ நான் இத்தன மாசம் வீட்ல இருந்தான்ல. அதனால தான் ஃபீவர் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஷேர் பண்றது கண்டிப்பா இந்த வீடியோவ ஷேர் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மறக்காம நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அத கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. நம்மளோட நன்றி, வணக்கத்த சொன்னா தான் அந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகும். அதனால நன்றி, வணக்கம்.